இந்த வருடம் வைகாசி விசாகம் என்று வருகிறது. முருகனின் அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? குன்றுதோறும் குடிக்கொண்டிருக்கும் குமரனாம் முருகனை கொண்டாட பல விசேஷ நாட்கள் உண்டு. அவற்றுள் ஒன்றுதான் வைகாசி விசாகம். விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் நன்னாளில் வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உரிய திருநாளாக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்று வீடுகளில் விரதம், பஜனைகள், கோயில்களில் சிறப்பு பூஜைகள் என எங்கும் முருகனின் புகழ் ஒலிக்கும். வைகாசி விசாக சிறப்புகள். முருகு என்றால் அழகு. வைகாசி விசாகத்தன்று முருகனுடன் சேர்த்து வேலையும் மயிலையும் வணங்குவது மிக சிறப்பானதாகும். வைகாசி விசாகம் நாள் மற்றும் நேரம். இந்த ஆண்டு ஜூன் 9, 2025 திங்கட்கிழமை இந்த விழா வருகிறது. ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:30 விசாகம் நட்சத்திரம் உள்ளது. எனவே வரும் ஜூன் 9ஆம் தேதியையே வைகாசி விசாக நாளாக எடுத்து விரதம் கடைபிடிக்க வேண்டும். வைகாசி விசாக வழிபாடுகள். அன்றைய தினம் முருக பக்தர்கள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவார்கள். முருகனின் திருவருவப் படத்திற்கு முன் விளக்கேற்றி பூக்கள் சாற்றி தூப தீப ஆராதனை செய்து நைவேத்தியம் படைத்து வழிபடுவார்கள். ஒரு சிலர் முழு நாளும் உபவாசம் இருப்பார்கள். சிலர் பால், பழம் உண்பார்கள். கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்வார்கள். முருக வழிபாட்டின் பலன்கள். வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். முருகனின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்.